ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான க்ரீமியான ரப்தி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ரப்தி பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. இது நம்ம சூடாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி குட்டி மண்பானையில் போட்டு அழகாக சில்லுன்னு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் பாதாம் பருப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சிம்லே வச்சு வறுத்தெடுத்துருங்க. இது கூட நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சிம்லே வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போது தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக செவந்து வந்தால் போதும். இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது இதே நெய்யில் பால் சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் பால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பசும்பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் பசும்பால் இருந்துச்சுன்னா பசும்பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பாக்கெட் பாலும் 1 லிட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த ரப்தி செய்கிறதுக்கு நமக்கு பால் சுண்டுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி ஈஸி தான். இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க அடுப்பை. அதாவது மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுருங்க. இது பாதி அளவுக்கு சுண்டி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ லைட்டாக கலந்து விடுங்க. இந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக ட்ரை ஆகும். அதை மட்டும் அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டால் போதும். இந்த டைமில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் லைட் எல்லோவிஷ் கலரில் வரும். இப்போ இது இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும். நம்ம இது பசும்பாலில் செஞ்சோன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ பசும்பாலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது போல் நல்லா திக்காகிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆக விட்டுறக்கூடாது. இது போல் கொஞ்சம் க்ரீமியாகவே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக சுண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சீனி சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்தா போதுமானது. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். கொஞ்சம் இலகலாகும் சீனி போட்டதுமே. இது நமக்கு கரெக்டான பதம் தான். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது இன்னும் நல்லா கலந்து விடுங்க. அழகாக திரண்டு வரும். இந்த ரப்டி ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது கூட. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பாதாம் பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு க்ரீமியாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டான பதம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இந்த ரப்தியை நீங்கள் சூடாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்றலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் வச்சுருங்க. உங்கள்கிட்ட ஒரு குட்டி மண்பானை எதுவும் இருந்துச்சுன்னா அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல ஜாலியாகவும் இருக்கும். மண்பானையில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நேரம் கூலிங் நிற்கும். அதனால் நம்ம சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கூலிங்கும் ரொம்ப நேரம் இருக்கும். எனக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.